ஹாய் ஆர்மிஸ், இன்றைக்கி வந்து ஏஜ் குரூப்போட எபிசோட் 5 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம்னா டேயும் மினி லவ் பண்ணுறாங்க. பட் அது உங்கள்கிட்ட சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது டே மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறா. மினி உங்ககிட்ட தொக்கா ஒரே நாளில் மாட்டிட்டா. நீங்கள் வந்து இப்போ மினியை நல்லா வச்சு செய்யலாம்னு முடிவே பண்ணீங்க. இப்போ வந்து டே பைக்கில் நின்றுட்டுருக்கான். இப்போ யார் பைக்கில் அவன் பின்னாடி ஏறுறதா? அதுதான் உங்கள் 2 பேருக்கு குழப்பம். நீங்கள் மினியை பார்க்குறீங்க, மினி உங்களை பார்க்குறா. மினி உங்களை பார்த்துட்டு நீ ஏன் ஏறிக்கோ அப்படிங்கிறா. நீங்கள் நீ ஏன் ஏறிக்கோ அப்படிங்கிறீங்க. இல்லை நீ ஏன் ஏறிக்கோ, அஃபிஷியலாக உன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் சொல்கிறா. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் விவரம் தான் பொழைச்சிப்பேன், நீ நல்லா பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறிட்டீங்க. உங்கள் பின்னாடி தான் மினி உட்காரா. மினி வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன்னா உங்கள் மேலே கை வைக்கல, டேரெக்டாக டேவோட ஹிப்பில் அந்த சைடு தான் கை வைக்கிறா. அதாவது டே தான் சிக்னல் காட்டிப்பா, அதனால தான் வச்சிருப்பா. நீங்கள் அப்படியே அந்த கையை பார்த்துட்டு மினியை பார்க்குறீங்க. உங்கள் அண்ணா தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சொல்கிறேன். நீங்கள் நடக்கட்டும் நடுவில் என்ன வச்சுட்டு நல்லா பண்ணுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கேன். வந்து பைக்கை எடுத்த உடனே டே வந்து ஃபர்ஸ்ட்டு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக மினி தெரியுற மாதிரி வச்சுட்டான். நீங்கள் அதை கவனிச்சிட்டீங்க கரெக்டாக. என்ன இவன் நம்மளை வச்சுட்டு ரொம்ப ரூட்டு ஓட்டுறானே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம குறுக்கு புத்தி தான் நல்லா வேலை செய்யுமே. நீங்கள் வந்து அவன் வைக்கிற சொல்லலாம் வேணும்னே உங்கள் மண்டியை விட்டு பேசுகிறீங்க மினிக்கிட்ட. அதாவது கரெக்டாக உங்கள் மினி மண்டையை மறைச்சிது. அப்படியே தான் பண்ணுறீங்க. அதை பார்க்க டேக் டென்ஷன் தான் ஆகுது. என்ன இந்த குட்டி சத்தம் ஃபேஸை மறைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவள் இந்த சைடு சிக்னல் காட்டுறான். அவளும் அதே மாதிரி பார்க்குறான். நீங்கள் அந்த சைடும் மறைக்கிறீங்க. இப்படியே அந்த டிரைவ் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக மினியோட வீட்டில் மினியை இறக்கி விட்டீங்க. மினி உங்களை பார்க்குறா, அடுத்து டேவை பார்க்குறவங்கள பார்த்துட்டு பாய் அப்படிங்கிற நீங்களும் பாய் அப்படி திருச்சிட்டே காட்டுறீங்க. மினி சண்டாளிக்கு எப்படி பண்ணி விட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு ஃபுல்லாக நீங்கள் மறைச்சிட்டீங்க அப்படிங்கிறத அவள் கண்டுபிடிச்சிருப்பா. நீங்கள் வேணுனே தான் பண்ணியிருப்பீங்கன்னு. அதனால் இப்படி இருக்காது, நம்ம லவ்வாக பிரித்து விட்ருவா போலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் டேயை பார்த்து சிரிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறீங்க. டே அவளை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி தலையை மற்றாட்டான். அவளும் சரின்னு சொல்லி தலையாடிட்டா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேவும் தான் பைக்கில் வந்துட்டுருக்கேன். அண்ணா அவர் சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா அந்த ஹிக்கீஸ் இருந்தாட்டும் லைட்டாக அந்த லைட்டு பெயின் இருக்கும்ல அதில் போய் மற்றும் ஒரு அடி இரும மோடு வலிக்குது. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு லைட்டாக தானே கையை வச்சேன், ஏன்டா தொழுற அப்படின்னு. ஐயோ பழி வாங்குறாளே, ஒரு வேலை பார்த்துட்டாலோ அதை வேணும்னு அடிக்கிறாளோ இல்லை சான்ஸ் அப்படி சொல்லிட்டு அவனையும் மனசை தேத்திக்கிறான். நீங்கள் வேணும்னே அங்கே போட்டு கையை போட்டு அப்படியே போட்டு அமுக்கி வச்சு அவனுக்கு அந்த இடத்துல வழியே எடுக்க வச்சிட்டிங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. வண்டி நிறுத்தின வேகத்து கேட்டீங்க, ஓடியே போயிட்டா வீட்டுக்குள்ளே. ஐயோ உயிரை எடுத்துருவா போல இவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. தான் போய் நின்று உங்களுக்கு காஃபி போட்டுட்ருக்கா. நீங்கள் பின்னாடியே போயிட்டு அண்ணா அப்படின்னு என்னடி தயவு செஞ்சு ஒருத்தர ஷோல்டர் அடிக்காது, ஒரு சைடு ஷோல்டரே வலிக்குது இருப்பேன். சரி அடிக்கல, அதனால தான் பொறுமையாக சொல்கிறேன் சரியா அப்படின்னு. அப்போ தாயே என்னடி உனக்கு வேணும் அப்படின்னு. அதான் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு அதான் அப்படிங்கிறீங்க. என்ன அதான் இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. காஃபி குடி சொல்கிறேன் அப்படின்னு. சரி புடி எப்படி சொல்லிட்டு காஃபி கொடுத்துறா. நீங்கள் அவனோட காஃபியை வாங்கிட்டீங்க. என்னாடி அப்படின்னு வா வந்து உட்காரு பொறுமையாக காஃபி குடிச்சிட்டே பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க. காஃபி போட்டது நான் வாங்கிட்டு போட்டு வாயை பற்றி அதை போட்ட மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து அவங்க கூடயே உட்காடுறான். அதாவது எனக்கு ஒரு அண்ணா இருக்காடுறான் அப்படிங்கிறான். ஸ்டோரி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு. ஸ்டோரி சொல்கிறேன் கேளு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு காஃபி எடுத்துக்கிறான். எங்கள் அண்ணா என்ன பண்ணுறான்னா சீக்கிரட்டாக என்னோடய ஃப்ரெண்டே டேட் பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கு மிஸ் பொறைச்சு என்னது அப்படிங்க. கதை ஏன் எமோஷ்னல் ஆகிற கதையை மட்டும் கேள்வி பண்ணணும். சரி சொல்லு அப்படிங்கிறான். கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அவள் சொல்லிட்டாலும் இல்லை அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி டவுட்லேயே பார்த்துட்ருக்கான். அது என்ன ஆச்சுன்னா திடீர்னு நேற்று பார்த்தா எங்கள் அண்ணாவோட நெக்கில் ஹிக்கீஸ் அப்படின்றா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறான். அதை போய் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட போய் இவன் இப்படி பண்ணியிருக்காண்டி இவன் நெக்கில் ஹிக்கீஸ் இருக்குது என்னடின்னு சொல்லி டவுட்டில் கேட்டால் அவன் நெக்லேயே ஹிக்கீஸ் அப்படின்னு பார்த்துட்டான். கண்டுபிடிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு அவன் திருப்பி காஃபி இன்னொரு சிப் பண்ண போகிறான். அதை கண்டுபிடிச்சி நான் சும்மா இருப்பேனா அப்படிங்கிறான். என் ஃப்ரெண்டு சும்மா இருப்பாளா? உடனே அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னன்னு கேட்க அவளை மிரட்ட அவளும் உண்மையை சொல்ல. இது தெரிஞ்சாவ எங்கள் அண்ணனையும் லவ் பண்ணியாடின்னு ஷாக்காக கடைசியில் பார்த்தா இது ஆன்லைன் லவ்வா நேரில் பார்த்தாங்களா இப்போ ஒரே நாள் ஹிக்கீஸா. இந்த ஷாக்கில் இந்த ஃப்ரெண்டு சாக ஒரே ஷாக்கு மேலே ஷாக்கு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டுக்கு ஷாக்கை தாங்க முடியாமல் போய் டைரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்குறாங்களா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்போ எல்லாம் கேஷுவல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். ஓ கேஷுவல் ஆன்லைனில் அவ்வளோ கேஷுவல் தான். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா அவள் ஃப்ரெண்டோட அண்ணன் எப்படின்னா லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவானா. கடைசியில் இப்போ அவனே லவ் பண்ணுறானே. இப்போ அவனுக்கு என்ன சொல்லலாம், என்ன அட்வைஸ் பண்ணலாம்? லவ் யார் மேலே வேணால் எப்போ வேணால் வரலாம்ல நிஷி அப்படின்னு. வரலாம்.
வரலாம் தானடா அண்ணா அப்படின்னு. வரலாம் வரலாம் அப்படி சொல்கிறான். வரும் வரும் அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து முறைக்கிறா. நான் காஃபி குடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு வேமாட்டே வந்து இருந்துச்சு ஓடிட்டா. என்ன இவ இப்படி கேட்டா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ இப்போ மினியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரு சீக்ரெட்டை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறா அப்படி சொல்லிட்டு அவன் வாய் விட்டு புலம்பிட்டு இருக்கான். அண்ணா மினிக்கு சீக்ரெட்லாம் காப்பாற்ற தெரிஞ்சுது, பட் எனக்கு தான் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. உன் தங்கச்சியாக பிறந்தேன்ல அப்படின்னே. அப்படி சொல்லிட்டு அவன் எப்படி ஷாக்கில் பார்க்குறான். சிக்கிட்டடா அப்படின்னே ஹின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, என்னடி பண்ண பிடிச்சிருக்கு, காதலுக்கு கண்ணு இல்லைல்ல. காதலுக்கு கண்ணு இல்லை அப்பாட்ட சொல்கிறேன். நிஷி 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 என்னடி சொல்கிற அப்படின்னே. அப்பாட்ட சொல்கிறேன், உன் பையன் லவ்ஸு விட்டுட்ருக்கேன்ப்பா, லவ்ஸுன்னு சொல்கிறேன். நிஷி 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 இப்படி பேசலாமா அப்படின்னே. பேசலாமா, என்ன சொன்னேன் பிடிங்கி வாடா வா அப்படி சொல்கிறீங்க, காதை பிடிச்சி எழுத்துட்டு வரீங்க. நிஷி நிஷி விர்ரி 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 அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வரான். என்ன சொன்னேன், லவ் பண்ணக்கூடாது, லவ் இப்போ நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னா. அப்போ நீ இன்னைக்கு வேறும்னே தானே மிரரில் மறைச்ச, வேறும்னே மறைப்பி அப்படி சொல்லிட்டு அவன் உன் கதை பிடிக்கிறான், நீங்கள் அவன் கதை பிடிக்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, பார்த்தா ஜேகே தான் நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு, அதான் இவன் லவ் பண்ணுறதை மறைச்சிட்டான் அப்படின்னே. இவன் இப்படி வேணும்னே பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து மொட்டையாக தான் சொல்கிறான். என்ன பண்ணா, நீ லவ் பண்ணுறதை மறைச்சிட்டியா, லவ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு ஜேகே வரான். அது எப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்புறம் தான் சண்டை கட்டுறது, உண்மையாக ஓடிட்டேன் அப்படி சொல்கிறீங்க. நானே சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு நிமிஷம் டொங்கின்னு மண்டையை வர தொங்கப்பட்டு. அது ஜேகே அங்கிள் அப்படின்னே. அங்கிளா அப்படி சொல்லி கேட்கலாம். சரி ஜேகே சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு இவன் வந்து வெம்ம கிட்ட போகிறான். நீங்கள் அவன் சொல்கிறது கேட்காது அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிட்ட வரீங்க. ஜேகே ஐயோ 2 பேரும் நில்லுங்க அப்படின்னு. சரி இவன் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் தான் நின்றுக்கிட்டீங்க. அதாவது இவன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைனில் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் ஃபோட்டோ அனுப்புனா, பார்த்தா இவ கூட இருக்க ஃப்ரெண்டு தான் அது, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்கலான்னு சொன்னான், பார்த்துட்டு வந்தேன். அதை கண்டுபிடிச்சிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன் நிஷி அப்படின்னு. இவ என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறா நிஷி அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நிஷி அப்படியே அவன் வந்து ஏட்டா. அப்பாடி தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுறீங்க. ஆமாம் இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள பார்க்குறீங்க. ஜேகே உங்களை 2 பேர்த்தையும் பார்த்துட்டு சும்மா தான் அப்படி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீங்கள் வரமாட்டீங்களே எப்படி சொல்லிட்டு டே போய் உட்காரான். உங்கள் அப்பா தான் உங்களை ஒரு 2 மணி நேரம் பார்த்துக்க சொன்னால் அப்புறம் வரானா, அது வரைக்கும் பார்த்துக்க சொன்னான். ஆமாம்மா நாங்கள் பெரிய குழந்தைங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஜேகே வந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் டேவும் போகிறான். 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வந்து 2 பேரும் டிவிக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்றான். ஜேகேக்கு 2 அடி விழுகுது. ஜேகே அதுக்கப்புறம் ஐயோ நிஷி தயவு செய்து நீ ஃபோனை பார்க்குறியா, அவன் கூட எதுக்கு அடிச்சிட்டு சாப்பிட்றேன், சரி ஃபோன் கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி உட்காந்து அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. டே வந்து அவன் அடுக்கு வந்து டிவி பார்த்துட்ருக்கா. அப்படியே போயிட்டுருக்கு. 2 நேரத்தில் அவங்க 2 பேரும் வராங்க. வந்தனே டே புள்ளையை பற்றி பேசுவேன், ஏடா ரெடி குரங்கு பற்றி வச்சிருக்கா, அடிச்சுக்கிட்டு சாவுதுங்க அப்படின்னு. நான் சரி விட்றா மச்சா கோச்சிக்காதரா அப்படின்னு. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜேக்கு வந்து உங்கள்கிட்ட ஃபோன் கேட்குறான். நீங்கள் ஜேக்கு பார்த்துட்டு குரங்கா நான் குரங்கா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு கியூட்டாக ஸ்மெல் போகிறான். சிரிக்காத பள்ளி 38 தட்டி கையில் கொடுத்துருப்பேன். சரி ஃபோனு குறி அப்படின்னு பிடிச்சி தொலை அப்படி சொல்லிட்டு ஃபோனு கொடுத்துருங்க. அவன் வாங்கிட்டு போயிட்டான். நீங்கள் ஏன்ப்பா நீ லேன்ட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் ஹேமாக பண்ணுறீங்க. நிஷி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் ஜேக்கே பார்த்துக்க சொன்னேன். சரி இன்னும் பேர் அப்பா சீக்கிரமாக வந்துடும். சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டீங்க கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இப்போ வந்து வேமா வீயும் ஒயின் வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. வாங்கிட்டு ஒயின்கிட்ட போயிட்டு ஒயின் என்ன பாரு அப்படின்னு. என்ன வீ அப்படின்னு. எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ணிட்டே போகிறான். டி நில்றோம் அமைதியாக நில்றோம் என்னடா பண்ணுற அப்படின்னு. எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன் டெய்லி தானே பண்ணுறோம் பத்தலையா அப்படி சொல்லிட்டு வந்து மூஞ்சி மாப்பா ஒட்டி வச்சுருக்கான். என்னாச்சு வீ 2 பேரும் பெட்டில் உட்காந்துட்டாங்க. வீ வந்துட்டு ஒயனை பார்த்துட்டு இப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர் கூடயே இருக்குமா, நம்ம 2 பேர் குழந்தைங்க ஆமாம் அப்படின்னு. எனக்கு உன் கூட தனியாக இருக்குன்னு தோணுது வீ அப்படின்னு. நிஜமாடி குழந்தைங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்க 2 பேர் இல்லாமல் இருக்க முடியாது. பட் உன் கூட எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமோன்னு தோணுதுடி. எப்போ பார்த்தாலும் அவங்களே பார்த்துட்ருக்க மாதிரியும் உன் கூட இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு உன் கூட எங்கேயாச்சும் ஒரு 2 நாள் ட்ரிப் போனால் போதும் தோணுது அப்படின்னு. ட்ரிப்பா அப்படி சொல்லிட்டு வாங்கி பார்க்குறான். நம்ம 2 பேரும் 2 நாள் ட்ரிப் போகலாமா, அவங்களாம் இங்கே இருக்க விட்டுண்டி அப்படின்னு. வாய்ப்பே இல்லை நிஷி, நான் வரேன்னு நிற்பா. டே அவள் வந்தாலும் நானும் வரேன்னு நிற்பான். ஸோ நம்ம 2 பேரும் நிற்பி தனியாக ட்ரிப் போக வாய்ப்பே இல்லை. 4 பேராக போனாதான். ப்ளீஸ் டி நிஷிட்டு ஏதாச்சும் பேசுடி, நம்ம 2 பேர் ட்ரிப் போகலான்னு அப்படின்னு. டே நீனு குழந்தையா ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு உன் கூட ட்ரிப் போகணும்னு தோணுதுடி அப்படின்னு. அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு. சிப்போ அப்படி சொல்லிட்டு வேமா வீ போய் கோச்சிட்டு படுத்துக்கிட்டான். இவி என்னை பாரு திரும்பியும் என்னை பார்க்கவே மாட்டேங்க. அவன் சரி தூங்கு போ அப்படி சொல்லிட்டு அவளும் படுத்து தூங்கிட்டான். இங்கிட்டு வீயும் படுத்து தூங்கிட்டான்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எப்போதும் போல் ஒயின் சமைச்சிட்ருக்கா. பொதுவாக ஒயின் சமைச்சா வீ பை ஹக் பண்ணிட்டு ககிள் பண்ணிட்டே இருப்பான். நீங்களாம் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி எப்போதும் போல் நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. பட் என்ன ஆச்சுன்னா வீ போகவே இல்லை கிச்சன் சைடை. அவன் பாட்டுக்கு இங்கிட்ட சுற்றுறான். ஆஃபீஸ் கிளம்புறான். கிளம்பிட்டு எப்போதுமே வந்துட்டு ஒயின் போகிறேன் சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஒரு 4 கிஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள்லாம் பார்க்காதப்ப லிப்லே கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவான். பட் அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. எப்பவும் போல் அதெல்லாம் நடக்கும். பட் எனக்கு எதுவுமே நடக்கலை. பட் நான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்பாடி கேஷுவலாக கிளம்புறான். அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியலடி உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு உனக்கு சண்டே அப்படி சொல்லிட்டு கேட்குறான். சண்டை இல்லை, சண்டைலாம் இல்லை அப்படின்னா சொல்லுமா என்னம்மா ஏம்மா மூஞ்சி வர ஒரு மாதிரி ஆகுது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. அதான் உங்கள் அப்பா எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாமான்னு கேட்டார் அப்படின்னு. நம்ம 4 பேருமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேமா கேட்குறீங்க. அது இல்லை நிஷி அப்படின்னு. அப்புறம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் மூஞ்சே வாடி வச்சுட்டே உங்களை பார்த்துட்டு அமைதியாக இருடி அப்படின்னு. சரி அப்படி சொல்லி நீங்கள் மூஞ்சி அமைதியாக சொல்லுமா அப்படின்னு. அப்பா நானும் அப்பாவும் போகலாமான்னு கேட்டார்டா. அப்பாவுக்கு ஏதோ நாங்கள் 2 பேரும் அதிகமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான், அதனால கேட்டார். நான் இல்லை அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் போகலாம், இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டு அதனால தாண்டா உங்கள் அப்பா கோச்சிக்கிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பேசாமலே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒயின் ஃபேஸே டோட்டலாக டல் ஆகிடுச்சு. ஆமா நீ அப்பா வேணா போமா அப்படி சொல்லிட்டே சொல்கிறான். உங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு நீ அப்பா வேணா போங்க, உங்களை 2 பேர்த்தையும் பார்த்துக்கணும், அதெல்லாம் சான்ஸ் இல்லை. என்ன உங்கள் அப்பா 2 நாள் கோச்சிப்போம் அப்புறம் சம்மந்தம் ஆயிடுவான். சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டீங்க. உங்களை எப்போ பிள்ளை இப்போ வந்து ஜேகே தான் பிக் பண்ணுறான். நீங்களும் ஜேகே வந்தால் காரில் போயிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படின்னு என்னடி அப்படிங்கிறான். அப்பாவுக்கு அம்மா கூட எங்கேயாச்சும் வெளியே தனியாக போகணுன்னு ஆசையாக இருக்கான் அப்படின்னு. ஆமாம் நேற்று கூட உங்கள் அப்பையும் சொல்லிட்டு இருந்தான். என்னமோ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா, ஒன்றா ஒரே வீட்டிலே தான் இருக்கும், குழந்தைங்களோட இருக்கும், ஹாப்பியாக இருக்குது. பட் அவளை ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடான்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு. அப்படிலாம் தோணுமான்னு தோணும். குழந்தைங்க இருக்கப்போ சம்டைம்ஸ் தோணும், ஒய்ஃப் கூட ஏதோ டைமே ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி தோணும். அப்படி தோணியிருக்க அவனுக்கு, அதனால் கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு. அப்போ ஏதாச்சும் அப்பாவும் அம்மாவும் மட்டும் ட்ரிப் பண்ணுங்கிற மாதிரி ஏதாவது ஆசைப்பட்றேன்னு சொன்னாரா? சொன்னான் அப்படின்னு. சரி அப்படி நான் ஏன் என்னாச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தாலாம் சொல்கிறீங்க. சரி விட உங்கள் அப்பா உங்கள் அம்மா போட்டோம். ஆனால் நானும் அப்படி நிஷி நீ ஒன்றும் குழந்தை கிடையாது நிஷி, உங்கள் அப்பா தான் ஆசைப்படுறாரு, அதை நிறைவேற்று, ஒரு பொண்ணாக பொறுப்பாக நிறைவேற்று, நீ ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்னால் அப்பா இல்லாமல் இருக்க முடியாது. சரி எத்தனை நாள் ட்ரிப் பண்ணு உங்கள் அப்பனுக்கு ஆசையா? சொல்லலையே. சரி 2 நாள் உங்கள் அப்பா அம்மா ட்ரிப் அனுப்போமா? அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு ஓகே தானே? நான் வேணா உங்களை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ வேறு யார் சொல்லிட்டு நீங்கள் வேணும் பல்ல கட்டுறீங்க. நான் வரேன்னு சொன்னி பொண்டாட்டிக்கு அப்படின்னு 32 பல்லம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு சொல்ல நான் வரேன் அவங்க 2 பேர்த்து ட்ரிப் பண்ண ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டை கால் பண்ணி சொல்லணும், டே ஓகேன்னு சொல்லிப்போம். இப்போ நீங்கள் வந்து அவங்க 2 பேருக்கு தெரியாமலே அவங்க 2 பேர் டிக்கெட்லாம் போட்டிங்க. இதை வந்து நீங்கள் வீக்கிட்ட 2 பேருமே சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து 2 பேரும் சைலண்ட்டாக பதுங்கி அப்பா அம்மா ரூம்குள்ளே போயிட்டு 2 பேரும் சேர்ந்து வீக்கும் எனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அந்த டிக்கெட்டையும் அதுக்குள்ளே வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அவங்க 2 பேரும் குக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் எப்படின்னா பேசாமலே அமைதியாக ஓஹின் என்ன பேச ட்ரை பண்ணாலும் வீ பதிலே சொல்லலை. அப்படியே பொறுமையாக காயின் நெட் பண்ணிட்டுருக்கான். அப்பா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து பார்க்குறான். என்னப்பா ஏப்பா டல்லாக இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. என்னடா சூட்கேஸோட நிற்கிற மகனே அப்படின்னு. வாயேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வீ வரான். மாமா இங்கே வா அப்படின்னு. சமையல் நடந்துட்டு இருக்கா இருமா அதை ஆஃப் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வேமா நீங்கள் போய் ஆஃப் பண்ணிட்டு வேமா உங்கள் அம்மா இழுத்துட்டு வரீங்க. என்ன பஞ்சிங்க 2 பேரும் அப்படின்னு. இந்தாங்க பிடிங்க அப்படின்னு. எதுக்கு லக்கேஜ் அப்படி சொல்லிட்டு வீ வந்து வாங்கிட்டு 2 பேரும் இப்படி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். 2 பேர் சேர்ந்து 1 hour ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு வீ வேகமாக வாங்கிட்டு தான் பார்க்குறான். நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு அப்படியே பார்க்குறான். சொன்னேன் பட் இதுங்க என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு. என்னடா அப்படின்னு. பாப்பா நீ அம்மா போயிட்டப்பா அப்படின்னு. இல்லைடா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கணும், வேணாம் போய் தாங்க வை அப்படின்னு. நீ அம்மா போங்க, ஜேகே அங்கிள் வந்து இங்கே 2 பேர்த்தையும் பார்த்துக்கலாம், அவர் எங்களை நல்லா பார்த்துப்பார், 2 நாள் தான் ட்ரிப்பை போயிட்டு வாங்க பார்ப்பேன் அப்படியே அது அப்படின்னு. கிளம்புங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு. கிளம்புங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இன்னைக்கு நைட் உனக்கு ஃப்ளைட்டுப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு உங்கள் அப்பாவை தள்ளிட்டு போகிறீங்க. வேகமாக வந்துட்டு டே வந்து அவங்க அம்மாவை தள்ளிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் ட்ரெஸ் தான் பண்ணிட்டு வந்தாங்க. 2 பேத்துக்கு வரைக்கும் எங்கே போகிறேன்னே சொல்ல. வாங்க ஏர்போர்ட் போகலாம் அப்படின்னு. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற அவங்க 2 பேரும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தாலும் பட் கொஞ்சம் 2 பேத்துக்குமே ஹாப்பி தான். 2 பேரும் ஒரு சின்ன ஸ்மைலோட வராங்க. இப்போ வந்து ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். ஜேகே எனக்கு இப்படி ஒரு மாதிரி குழந்தை பிறக்கலையே பாரு, அப்பாவே அம்மாவே ஹனிமூன் கிளப்புறாங்க அப்படின்னு. டக்குனு உங்களுக்கு டேக்கெலாம் சிரிப்பு வந்துச்சு, நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டீங்க. ஆனால் வந்துட்டு வியும் வைனும் என்னடா பேசுகிற அப்படின்னு. ஹனிமூன் தாண்டா அனுப்பி வைக்கிறீங்க அப்புறம் அஃப்கோர்ஸ் அப்படின்னு 2 பேரும் ஒரு கோரஸாக வர சொல்கிறீங்க. ஐயோ அமைதியாக இருக்கடா, அசிங்கப்படுத்தாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் சிரிச்சுட்டே வந்து டேரெக்டாக ஏர்போர்ட் போயாச்சு. இவங்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டேன். டிக்கெட் உள்ளே இருக்குது, டிக்கெட்டை பார்த்து எந்த பிளேஸ்ன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிருங்க. பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இதெல்லாம் டாட்டாலாம் காட்டிட்டு ஹக்லாம் பண்ணி கிளம்பி வந்துட்டீங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த ஏர்போர்ட்டில் இருக்காங்க. வீ வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம பாட்டுக்கு அந்த இதை திறந்து எடுக்கலாம். சுவிட்சர்லாண்ட் இருக்காங்க, சிரிச்சுட்டே வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு. வீ என்கிட்ட பேசுவே அப்படின்னு. வாடி போகலாம் அப்படிங்கிறான்.
நீ நல்லாவே பேச மாட்டேங்கிறேன். நல்லா தான் பேசுகிறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போனான். 2 பேரும் இப்போ வந்து ஏரோப்ளேன்லாம் ஏறிட்டாங்க. பட் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. ஏய் அப்பா பேசுப்பா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிளேஸ்க்கும் போயாச்சு. ரூம் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு அந்த அட்ரஸ்லாம் அனுப்பியிருப்பான். அந்த ரூமுக்கு போயிட்டு பாரு ரூம்லாம் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போகிற 2 பேத்துக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்கே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் பண்ணி வச்சுருக்கான் ஜேகே ஆளை விட்டு. என்ன பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜேகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கழிச்சிரு நான் போய் குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைரெக்டாக வந்து அவன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டான். ஒயின் வந்துட்டு அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அவள் போய் அவன் பேக்கில் நின்றுட்டுருக்கான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக பனியாக இருக்குது. ஒயின் சிரிச்சிட்டே வந்துட்டு பிறக்கிறதுக்கு வந்து எங்கள் இங்கே தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே எங்கள் ஆள் இங்கே தான் கூப்பிட்டு வந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் டேவே பண்ணான். அதுவும் இங்கே பண்ணதில் தான் சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சி சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டே இந்த ஊரில் தான் நடந்திருக்கும். அது இதே ரூமில் தான் நடந்திருக்கும். நீங்கள் அதை நினச்சி செய்யா சிரிச்சிட்டு இருக்கும்போது வந்து வெறும் டவலோடு வரான். நீங்கள் பார்த்துட்டு குளிர்லையா டவலோடு வந்திருக்கா அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் வேகமாக போய் பேக் பண்ணுறீங்க சிரிச்சிட்டு என்னாச்சு வேணும் அப்படின்னு நீங்கள் எப்படியே நவுத்துட்டே இருக்கீங்க. சிரிச்சிட்டே வந்து முன்னாடி வந்துடுறான். இப்போ 2 பேரும் அந்த பேக்கில் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இங்கே தானே பண்ணோம் அப்படின்னு சிரிச்சிட்டு முடிக்கிறான். என்ன நீ பேசவே மாட்டேங்கிற சார் நல்லா தாண்டி பேசுகிறேன். நீங்கள் வந்து வேகமாக வீக்கு கிஸ் பண்ணுறீங்க. பேக் கிஸ் பண்ணுறான். என்ன பஷா கோமா கோல்ல சொல்லு அப்படின்னு கோல்லடி தங்க பொண்டாட்டி எப்படி சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே வந்தாங்க. அந்த கிஷன் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேத்துக்கு அவ்வளோ ஹாப்பியாக முடியுது. 2 பேரும் வந்து படுத்து ஒருத்தர் பார்த்துட்டு இங்கே தானே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறீங்க. இப்படி சொல்லிட்டு 2 பேத்துக்கு ஒரு சின்னதாக ஸ்மைல் வேறு. அதுக்கப்புறம் 2 பேரும் டேரெக்டாக போய் அந்த ரூம்குள்ளே தான் படுத்துருக்குங்க. அந்த ரூம் செட்டப் பார்த்ததுக்கப்புறம் இதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒயின் வந்து பார்க்குறான். வந்து அங்கே ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருக்கு அங்கே அவ்வளோ ஹாப்பியாக ஒயில்டாக இது போயிட்டுருக்கு. 2 பேரும் அதெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சைட் பார்த்தா நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் வந்துருப்பீங்க. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. வந்து அவர் ரூமில் தூங்கிட்டு இருப்பான். ஜேக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா ரூமில் தான் படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்கள் டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க ஜேக்கு தான் ஜேக்கு பார்த்துட்டு ஆவா அப்படின்னு ஜேக்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிறான். அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா பண்ணலை ஏன்டி ஹஸ்கியில் பேசுகிறேன் சும்மா ட்ரை பண்ணி நீ நல்லா பேசுகிறேன்னு போ அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை நவுத்திட்டேன் பக்கத்தை படுத்துட்டு என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்தான் செஸ்ட்டில் படுக்க வைக்கிறான். பண்ணலை அப்படின்னு பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். பண்ணலை ஏன்டி தெரியாதா நீ பண்ணுற மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பொண்டாட்டி இப்படி பேசாதடி இப்படி சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறான் அவனு. ஆனால் என்னை விட உங்கள் அப்பா ஃபாஸ்ட்டு தாண்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 2 பிள்ளையை பெற்றாது அந்த பிள்ளை எனக்கே கொடுத்துருக்கா. அப்படி யோசிக்கிறப்ப பாரு உங்கள் அப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 3வது உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போது இப்போல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. இவங்களை பார்த்துட்டு வந்து ஜேகே சிரிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு இப்போல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் உங்கள் அப்பா நம்மளை மாதிரி சேஃப்டி யூஸ் பண்ணி போகணும். ஐயோ அமைதியாக இப்படி சொல்லலாம் அதை அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான் நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவனை ஹக் பண்ணி தான் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போதும் போல் விடியுது. பார்த்தா ஜேகே தான் சமைச்சிட்ருக்கா. நீங்கள் உங்களுக்கு ஜேகே பார்த்துட்டே இருக்கும்போது போய் பேக் பண்ணலாமா எப்படி தோணுது. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஒயின் வந்து நின்றுட்டுருக்கா. வந்து பேக் பண்ணி நின்றுட்டுருக்கான். அவங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு பேக் பண்ணுன்னு தோணுது. நீங்கள் கரெக்டாக வந்து அவனை பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட விட்டீங்க. அத்தாடி அண்ணன் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. நீங்கள் வேகமாக போய் ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. இல்லை இது வந்து என்னோட எபிசோட் முடியுது. இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கடா. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். ஸோ டூரேஷன் கம்மி தான் கொஞ்சம் மன்னிக்கவும். ஏன்னா நைட் டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு நான் தூங்க போகிறேன். அதனால தான் ஓகே பாய் லவ் யூ.